Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம பேசக்கூடிய ஒரு 25 sentences தான் பார்க்க போறோம். சோ நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. சோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே फ्रेंड्स, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, யாரோ ஒருவர் வந்தார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? someone came. someone அப்படின்னா யாரோ ஒருத்தர், came அப்படின்னா வந்தார். someone came, யாரோ ஒருத்தர் வந்தார். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன ஆர்டர் செய்தீர்கள்? நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க கேட்போம் இல்லையா? இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அல்லது ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து என்ன கேட்போம்? நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ ஆர்டர்? வாட் டிட் யூ ஆர்டர்? நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? நெக்ஸ்ட் ஒன், என்னை சுற்றி யாருமே இல்லை. என்னை சுற்றி யாருமே இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் இஸ் அரவுண்ட் மீ. நோ ஒன் இஸ் அரவுண்ட் மீ. என்னை சுற்றி யாருமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவன் நிச்சயமா வருவான். அவன் நிச்சயமா வருவான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? he will definitely come. he will definitely come. அவன் நிச்சயமாக வருவான். definitely அப்படின்னா நிச்சயமாக. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவீங்க? they know. they அப்படின்னா அவர்கள், no தெரியும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? he knows. he knows. ஓகே, நல்லா கவனிங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல he, she, it, அவன், அவள், அது வந்ததுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும். அதனால தான் நோ பக்கத்தில் எஸ் சேர்த்துருக்கோம். நோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஐ, வி, யூ, தே வந்தால் நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. அதனால தான் தே நோ அப்படின்னு சொன்னோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I don't know. I don't know. எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியாது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? she doesn't know. she doesn't know. doesn't அப்படிங்கிறது does not, அதோட சுருக்கமான வடிவம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கேயும் பாருங்கள். he, she, it வந்தால் நெகட்டிவில் சொல்லும் போது அவனுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு does not யூஸ் பண்ணணும். இதே இது ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் வந்ததுன்னா don't யூஸ் பண்ணணும். அதனால தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது I don't know அப்படின்னு சொன்னோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் மறைப்பதற்கு ஏதும் இல்லை. என்கிட்ட மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட். ஐ ஹாவ் நத்திங், ஒன்றுமே இல்லை என்கிட்ட. டு ஹைட், மறைக்கிறதுக்கு. ஹைட்னா மறைக்கிறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை மறுபடியும் செய்யவே மாட்டேன். ஓகே, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நம்ம சொல்லுவோம் நான் அதை மறுபடியும் பண்ணவே மாட்டேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't do it again. I won't do it again. நான் அதை மறுபடியும் செய்யவே மாட்டேன். won't அப்படிங்கிறது will not, அதோட கண்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் வருவாங்களா? எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? will everyone come? will everyone come? everyone அப்படின்னா எல்லாரும். ரைட்? will everyone come? எல்லாரும் வருவாங்களா? நெக்ஸ்ட் ஒன், என்ன தப்பா எடுத்துக்காத. என்ன தப்பா எடுத்துக்காத. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். என்ன தப்பா எடுத்துக்காத. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவனை தப்பா எடுத்துக்காத. அவனை தப்பா எடுத்துக்காத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட் ஒன், இது அவ்வளோ நல்லா இல்லை, இது அவ்வளவா நல்லா இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் ஸோ குட். திஸ் இஸ் நாட் ஸோ குட். இது அவ்வளவா நல்லா இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது அர்த்தமற்றது, இது அர்த்தமே இல்லாதது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் பாயிண்ட்லெஸ். பாயிண்ட்லெஸ் அப்படின்னா அர்த்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யாரும் சொல்லலை, யாரும் சொல்லவில்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோபடி செட். நோபடி செட். யாரும் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், அது போதும். அது போதும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? That's enough. That's enough. Enough அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டியிருந்தது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I had to go. I had to go. நான் போக வேண்டியிருந்தது. had to எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போக வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, அவன் போக வேண்டி இருந்தது. அவன் போக வேண்டி இருந்தது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம்? என்ன காரணம்? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ஸ் த ரீசன். வாட்ஸ் த ரீசன். என்ன காரணம்? நெக்ஸ்ட் ஒன், அதை வீசி எறி. அதை வீசி எறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த்ரோ இட். த்ரோ அப்படின்னா வீசி எறிகிறது. ஓகே, த்ரோ இட். அதை வீசி எறி. நெக்ஸ்ட் ஒன், நீ நீயா இரு. நீ நீயாக இரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? பி யுவர் செல்ஃப். இதெல்லாம் அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நீ நீயாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் பி யுவர் செல்ஃப். நீ நீயாக இரு. நெக்ஸ்ட் ஒன், இதை வெயிலில் காய போடு. ஓகே, ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வெயிலில் காய போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை இட் இன் த சன். ட்ரை இட் இன் த சன். வெயிலில் காய போடு. நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் இல்லை. கரண்ட்டு இல்லை அல்லது கரண்ட் போயிருச்சு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பவர் இஸ் அவுட். த பவர் இஸ் அவுட். கரண்ட்டு போயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We don't have to go there. We don't have to go there. நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. don't have to எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அங்கே போக அவசியம் இல்லை. ஓகே, நான் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் தூங்குறானா. அவன் தூங்குகிறானா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இங்கிலீஷில் கேட்கலாம். டஸ் ஹீ ஸ்லீப். டஸ் ஹீ ஸ்லீப். அவன் தூங்குகிறானா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 25 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ நீயாக இரு. நீ நீயா இரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த 25 சென்டென்சஸை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 25 சென்டென்சஸ் படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சென்டென்சஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷில் லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட பிளேலிஸ்ட் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் இங்கிலீஷ், ஈஸியாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.